பேசும்படியாக எனக்கு தந்த வசனம். The given word from God for our concentration. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனங்களை சேர்ந்து வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 20. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கைகளை தட்டி தேவனுக்கு Let us all clap. பலத்த கைகளை தட்டி Make noise unto என்ன God. விசுவாச கைத்தட்டு. Shout unto God. நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க நினைக்கிறீர்களா? If you plan to overcome the பிசாசை world, ஜெயிக்க நினைக்கிறீர்களா? என் அருமையான மகனே மகளே, son and daughter in இந்த Christ, வார்த்தைகளை சற்று தியானிப்போம். let us meditate this என் word. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children. அப்போஸ்தலனாகிய பவுல் என்னும் ஒரு தேவ மனிதன் Paul the apostle, a man of God, எபேசு பட்டணத்துக்கு போயிருந்தார். he went to the church of Ephesians. அந்த இடத்தில் நடந்த சில காரியத்தை கவனித்து பாருங்கள். He observed some things what has happened. எபேசு பட்டணத்தில் 3 விதமான ஜனங்கள் இருந்தார்கள். There are 3 type of people dwelling on that வேதம் place. சொல்லுகிறது, The Bible says, அவன் எபேசு பட்டணத்துக்கு போயிருந்த he பொழுது went to the church of Ephesians. பவுலின் கைகளின் மூலமாய் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். Through his hands the Lord performed mighty wonders. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்ல Say 3 வேண்டும். hallelujah. பலத்த கைகளை தட்டி Let us all clap. ஹalleluya. Praise the Lord. பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை Through செய்தருளினார். his hands the Lord performed mighty wonders. இதை பார்த்த எபேசில் இருந்த யூதர்கள் கிரேக்கர்கள் பயமடைந்து கர்த்தருடைய நாமத்தை And மகிமைப்படுத்தினார்கள். the Greeks and Jewish people, when who saw the performing miracles of Paul, they were glorified the Lord. வேதம் சொல்லுகிறது, The Bible says, பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். through the hands of Paul the Lord performed mighty wonders. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு எல்லாம் முடிந்து விட்டது என்று அமர்ந்திருந்த நேரம் அது. After Jesus everybody kept quiet. பிசாசுகள் ஒரு பக்கம் தன் வல்லமை அதிகரித்துக் Once a கொண்டிருக்கிறது. demon increased his power, அந்த சமயத்தில் பவுல் அப்போஸ்தலன் எபேசுக்கு போகிறார். Paul the apostle went to Ephesians. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கைகளின் மூலமாய் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்து முடித்தார். Through his hands the Lord performed mighty wonders. அப்போஸ்தலர் நடவடிக்கை 19:11 அதை கூறுகின்றன. As 19 verses 13 ஆனால் அந்த எபேசு பட்டணத்திலே யூதர்களும் கிரேக்கர்களும் இருந்தார்கள். in that place Greeks and Jewish people abode. தேவனுடைய கிரியைகளை கண்டு பயந்து கர்த்தருடைய நாமத்தை They மகிமைப்படுத்தினார்கள். saw the deeds of God and they were terrified and they தங்கள் glorified the வாழ்க்கையிலே Lord. நேரிட்டதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். They exposed the things what happened in their life. 17-18 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 17 and 18 என் says, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஆனால் அதே பட்டணத்தில் மற்றொரு ஜாதி இருந்தது. in that same place there is மாயை another- செய்யும் மந்திரக்காரர்கள். the people of witchcraft. இதன் அர்த்தம் என்ன? What does that mean? உனக்கு நேற்று வரை கிரியை செய்த மந்திரங்கள் இனி பலிப்பதில்லை. Previous evil will never ever act before you. நேற்று வரை உனக்கு விரோதமாய் ஆலோசனை செய்தவர்கள் முடிவு மரணம். Previous counsel will be cut off. உன்னுடைய ஆசீர்வாதத்தை அபகரித்த நினைத்தவனுடைய முடிவு பரிதாபம். Those who try to cheat your blessings will be cut off. உன் சந்தோஷ வாழ்க்கையை பறித்தவடித்த முடிவு பரிதாபம். Those who touch your joy will be cut off. உங்கள் துக்கம் கட்டாயம் சந்தோஷமாய் Your மாறும். sorrows turn into joy. நான் அவருடைய சேனைக்கு முன்பு நிற்கிற சானாதிபதிகள் ஒருவனாய் இயேசுவின் நாமத்தில் One சொல்லுகிறேன். of the ambassadors standing before his host as ஐயோ, நான் பல நாளாய் oh, உழைத்திருக்கிறேன், I worked many days, ஒரு பலனையும் காணவில்லை, no reward. நான் என்ன செய்ய போன்ற கலங்கி நிற்கலாம். What should I do? ஆனால் தேவாதி தேவன் உங்களை பார்த்து இன்று The சொல்லுகிறார், Lord says to you, என் கிரியைகள் பலமாயிருக்கும், my deeds will be mighty, என்னுடைய வல்லமை பலமாயிருக்கும், my power will be mighty, என்னுடைய மகத்துவங்கள் பலமாயிருக்கும், my glorious will be என்னுடைய all. ஆசீர்வாதமும் பலமாயிருக்கும். Even my blessings also கரங்களை தட்டி abundant. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பாருங்க. ஹalleluya. Praise be to God. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at பாருங்கள். this portion from the Bible. அப்பொழுது மாயை செய்யும் மந்திரவாதிகள் அந்த பட்டணத்தில் பலமாய் இருந்தார்கள். These sorcerers and witchcraft people are roaming on that place. ஒரு பக்கம் யூதர்கள், One is Jewish, மற்றொரு பக்கம் கிரேக்கர்கள். one is Greeks. இவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். They start to exalt the name of God. அவர்களுக்கு தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட எல்லாவற்றையும் அறிவித்தார்கள். They declare what the Lord revealed unto இவை them. எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது Then these are taking திடீரென்று place. நெருப்பு எரிகிறது. Suddenly fire is என் consuming. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை திரும்பி பார்த்தார்கள். They turn. அந்த நெருப்பு எங்கிருந்து வந்தது தெரியுமா? Where does it come? எந்த மாயை வித்தைக்காரர்கள் அந்த பட்டணத்தில் இருந்தார்களோ அவர்களுடைய மந்திர புஸ்தகத்தை கொண்டு வந்து எரித்தார்கள். And they
they brought their books of sorceries and they burned it. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. உன் சத்துரு உனக்கு விரோதமாய் இல்லை என்பதை ஆணித்தரமாய் இயேசு நாமத்தில் In சொல்லுகிறேன். the name of Jesus says your adversaries will be cut off on this என் அன்பு earth. சகோதரனே சகோதரியே, Brothers and sisters என் in அருகே Christ. நிற்கும் அருள்நாதர் இயேசு எனக்கு சொல்லுகிறதை சொல்லுகிறேன். Saying what the Holy Spirit says. நடந்தது என்ன? What happened? அவர்கள் தங்களுடைய மந்திர புஸ்தகங்களை வைத்துதான் மந்திரங்களை செய்வார்கள். With their magical books they are doing witchcraft. இந்த மந்திர புஸ்தகம் எல்லாம் வேலை செய்யவில்லை. It's not work before the இந்த king of kings. மாந்திரிகங்கள் வேலை செய்யவில்லை. This evil not work. அதன் பிறகு என்ன நடந்தது? Then what happened? அந்த மாந்திரிக புஸ்தகத்தை கொண்டு வந்து தெருவிலே போட்டு எண்ணெய் ஊத்தி கொளுத்த They ஆரம்பித்தார்கள். burn all the books of witchcraft. ஒன்று மற்றும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், One thing keep in your mind. நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். Our God is the living God. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Praise be to பார்க்கலாம். God. பலத்த கைகளை தட்டி Let us all clap. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, The Bible says. அவர்கள் தங்கள் மாயையின் புஸ்தகத்தை கொண்டு வந்து நடு ரோட்லை போட்டு எரித்தார்களா. On the road they burn the books of witchcraft. அப்போஸ்தலர் 19:19 சொல்லுகின்றன. Acts 19 verses அதை 19. எரித்த பொழுது When they burned அதனுடைய விலை ஏறத்தாழ 50,000. It's a price about 50,000 கையை pieces of தட்டி ஒரு silver. அல்லேலூயா சொல்லுங்கள் Praise the ஐயா. Lord. பலத்த கைகளை தட்டி Praise be to God. 50,000. 50,000 pieces of 2000 silver. ஆண்டுகளுக்கு 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையின் It சம்பவம். happened 2000 years ago. அன்னைக்கு 50,000 மகனை இன்றைக்கு அது எவ்வளவு மதிப்பு? In those days 50,000 crore. பல கோடி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. அன்றைக்கு அதனுடைய விலை 50,000. In those days 50,000. நீங்க நினைக்கிற அவரு 50,000 இல்ல, Not only 50,000 வெள்ளி பணமா இருந்ததாம். 50,000 piece of silver. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah. ஹalleluya. Praise God. பலத்த கைகளை தட்டி Glorify God. மகளே இந்த வசனத்தை வாசி 19. Read once again. மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் நல்லா கவனிங்கள், வாசிக்கலாம். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் மாயை வித்தக்காரராய் இருந்தவர்கள் அநேகர் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து தங்களுடைய புஸ்தகத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து அதனுடைய தொகையை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. என்ன விசுவாச கைத்தட்டு. Grab with faith. ஹalleluya. Praise the Lord. அதனுடைய தொகை 50,000 வெள்ளி காசாம். Price of them found it 50,000 இன்றைக்கு pieces of வெள்ளி silver. ஒரு கிலோ 1,00,000 சில்லறை விக்கிறது. Today silver per kg 1 lakh. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Today let me say என்னுடைய that கர்த்தர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். our God is a consuming fire. ஹalleluya. Praise be to God. உங்களை அவர் அக்னி ஜுவாலையாய் He'll மாற்றுவார். make you consuming fire. பலத்த கைகளை தட்டி அப்பாவுக்கு Glory be to God. ஹalleluya. Hallelujah. மாயை வித்தை மனிதர்களும் தங்கள் புஸ்தகத்தை கொண்டு வந்து சுட்டெரித்தார்கள். These curious arts brought their books and burned it before all. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord said, இவ்வளவு பலமாய். mightily, 20 வசனம் என்ன சொல்லுகிறது? So mightily. இவ்வளவு பலமாய். so mightily, கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கரங்களை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க Praise be பார்க்கலாம். to God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் மேற்கொள்ளும். grew the word of God and prevailed. சாதாய் மேற்கொள்வதில்லை, It is not ordinary way. பலமாய் மேற்கொள்ளும். Mightily. இன்று தேவ செய்தியின் தலைப்பு The title of the message. பலம். Mighty. பலம். Mighty. பலத்த கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah to the என்ன விசுவாச கை தட்டு. Clap with faith. சத்தமா கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Loudly. ஹalleluya. Praise the Lord. கர்த்தருடைய பலம் உங்களுக்கு தேவை. You need the strength of the Lord. அநேக சமயங்கள் நம்முடைய பலவீனங்களை குறித்து வருத்தப்படுகிறோம். Many times we fail. சில நேரங்களில் சோர்ந்து விடுகிறோம். Sometimes we are tired and ஐயோ weary. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது என்று சொல்லி. Why such a things are happening? என் அருமையான மகனே மகளே, Son and daughter. மிகப்பெரிய பலசாலி தான் பவுல் அப்போஸ்தலன். Paul the apostle was a mighty man. ஆனால் பவுல் சொன்னான், But Paul said, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ which strengtheneth me. கரங்களை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah to the Lord. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. எத்தனை வயதானாலும் சரி, How many years it may be? எத்தனை வருஷமானாலும் How சரி, many years it may be? ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன், Let me say one thing. நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். Our God is unchanging God. நம்முடைய தேவன் மாறாதவர். Our God is unchanging. ஆமென் சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise be பார்க்கலாம். to God. ஹalleluya. Hallelujah. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். portion from the Bible. பிலிப்பியர் 4:13 பவுல் சொன்னார், Philippians 4 verses என்னை 13. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு I can என்றார். do all things through Christ which strengtheneth me. எப்படி சொன்னார்? How he said? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவனுடைய வசனம் அவனிடத்தில் பலமாய் இருந்தது. Because word of God
dwelled mightily in இந்த Israel. வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே பலமா இருக்குமானால் If you have the word of God in your உங்களுக்கு life, பலவீனம் என்கிறது ஒன்றுமே இல்லாமல் போகும். weakness will fail before you. அதை கர்த்தர் அழித்து The Lord நிர்மூலமாக்குவார். will destroy the weakness. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அத்தனை மாந்திரீகம் அழிக்கப்படுவது அந்த பலத்தால், Through this power, the Lord will destroy the powers of evil in அந்த your வேத life. வசனத்தினால், Through the word of அந்த God, வேத வார்த்தையினால், through the word of the அந்த Lord, பலமாய் அது கிரியை செய்து கர்த்தருடைய வசனம் மேற்கொண்டது என்று எழுதியிருக்கிறது. so mightily grew the word of God and prevailed. இந்த ஒரு புஸ்தகம் அத்தனை மந்திரகார புஸ்தகத்தை எரிச்சு போச்சு. This one book destroyed the books of all the curious arts. Say hallelujah. Praise the Lord. இந்த ஒரே ஒரு புஸ்தகம் This one book அத்தனை மந்திரக்காரனுடைய புஸ்தகத்தை எரித்து விட்டது. destroyed the books of evil. மார்க்கம் என்பது கிறிஸ்து இயேசுதான். அந்த மார்க்கம், Way is Jesus Christ. இந்த மார்க்கத்தின் வழியா தான் பிரவேசிக்க முடியும் என்று எபிரேயர் 10 அதிகாரம் 19 20 சொன்னார். In verses 19 says, அந்த through this way we திரையின் can- வழியின் மார்க்கமாய் பிரவேசிக்க முடியும். through this way we can ஒருவன் go through. பரிசுத்த மார்க்கத்தில் பிரவேசிப்பது அதுதான் வழி என்றார். This is the way to get into the holy way. வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the portion from the எத்தனை Bible. கிருபை நிறைந்த வார்த்தைகள் என்று சொல்லி What a merciful word. அங்கே தேவனுடைய வசனம் பலமாயிருந்தது. So mightily grew the word of God and prevailed. கரங்களை தட்டி தேவனுக்கு மோன அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah to the Lord. எல்லா புஸ்தகத்தையும் எரித்தது. Destroy all the books of evil. இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமாய் Let சொல்லுகிறேன், me say today, உங்களுக்கு விரோதமாய் எழுதப்படுகிற நோட்டீஸ் கூட எரிச்சு போட்டுருவார் even ஆண்டவர். all the writings and the notice what is coming against you will be நேற்று cut வரை off. கொண்டு போய் மரத்துல கட்டி தொங்க விட்டுருக்கிறானா, All the previous evil அது works, தானா எரிஞ்சு போகும். it will be burned. 50,000 வெள்ளியாது. 50,000 pieces of ஒரு silver. அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. என் அருமையான மகனே மகளே, Son and daughter இந்த of வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. அதைத்தான் பவுல் சொன்னான். That's what Paul the apostle பிலிப்பியரை said. பார்த்து சொன்னான், To the Philippians. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்றார். The Lord which strengtheneth me. எனக்கு ஒரு பலன் இருக்கிறது, I have a strength. என்னுடைய பலவீனத்தில் இது விளங்குகிறது. In my weakness it பவுலே comes. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றவர். In my weakness it will be accomplished. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengtheneth me. 2000 கிலோமீட்டர் கூட டிராவல் பண்ண எனக்கு பலன் உண்டு. Even 2,000 kilometers I can. 1,00,000 கிலோமீட்டருக்கு பிரயாணம் பண்ண எனக்கு பலன் I உண்டு. have a strength to pass through 1 lakh கரங்களை kilometers. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. ஒருவேளை சாப்பிட்டு விட்டு ஒருத்தன் தூங்கி விட்டான். For one time food a person taking rest. இரண்டாவது திரும்பவும் அவன் தேவதூதனை தட்டி எழுப்புகிறான். Second the angel இரண்டாவது பாய்யில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தேவதூதன் சொல்லுகிறான், and when he fed him இந்த போஜன பலத்தோடு கூட நீ தேவ பர்வதமாகி 40 நாள் நடப்பாய் என்றார். through the strength of this bread you will reach the mountain of பலத்த God. கைகளை தட்டி அருளாதர் இயேசுவுக்கு. Praise be to God. 1 ராஜாக்கள் 19:8 அதை கூறுகின்றன. First Kings 19 verses அதை 8. புசித்து அந்த பலத்தோடு கூட 40 நாள் சென்றான். With that strength he reached ரெண்டு the வேளை mountain. சாப்பிடுகிறவன் 40 நாள் செல்வானானால், Eating 2 times of ஒவ்வொரு வாரம் தவறாமல் சாப்பிடுற every week you are eating. உன்னுடைய பலன் சாதாரணது அல்ல. Your strength is not ordinary. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Praise சொல்லணும். be to God. என்ன விசுவாச கை Let தட்டு. us all clap. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் Through the Lord one who எல்லா strengthened me. மந்திர புஸ்தகத்தையும், All the witchcraft and பல evil. 1000 கோடி மந்திர புஸ்தகத்தையும் All the costly எரித்து evils. போட என் கர்த்தர் வல்லமை உள்ளவராய் The Lord is இருக்கிறார். mighty to conceal the கைகளை தட்டி evils. அப்பாவுக்கு. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. Big clap. கைகள் தட்டி. என் அருமையான மகனே மகளே, Son and daughter of Christ. சற்று இந்த வேத பகுதியை வாசித்து பாருங்கள். Shall we read the word? எத்தனை கிருபை நிறைந்த What வார்த்தைகள். a merciful word. அங்கே அவருடைய கிரியைகள் பலமாய் இருந்ததாம். So mightily grew the word of God. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்ததாம். So mightily grew the word of God. அந்த பலம் அவர்களை மேற்கொண்டது என்றார். And God and his word prevailed. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord says, உன் சத்துருக்களை என் பலன் மேற்கொள்ளும். my strength will prevail your உன்னை enemies. நான் ஆசீர்வதிக்க வல்லமை I உள்ளவராய் am mighty இருக்கிறேன். to bless you. பலத்த கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு. Let us all clap. ஹalleluya. Praise the Lord. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதனால தான் பவுல் சொல்லும்போது இப்படி சொன்னான், So Paul says, பலமான ஆகாரம் என்றான். strong food. தேவனுடைய வார்த்தை பலமான The ஆகாரம். word of God is strong food. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? பலமான ஆகாரமானது நன்மை தீமை அறியத்தக்கதாகவும், Strong food will give knowledge to understand good and நன்மை evil. தீமை அறியத்தக்கதாகவும், To understand what is good and evil. பயிற்சினால் முயற்சி செய்யும் ஞானோதரங்களாகி முதிர் வயது உள்ளவர்களுக்கே தகும் என்றார். இந்த தகுதி எங்களால் உண்டானதல்ல, கிறிஸ்துவினால் உண்டானது என்று பவுல் சொன்னார். It is not come through me, it is comes from Christ. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. பலமான ஆகாரம் நன்மை தீமை அறியத்தக்கதானது. Strong food will give knowledge to understand what is good and கர்த்தருடைய evil. பலம் உனக்குள் வருமானால் When the strength of God எது comes, நன்மை என்று அறிந்து you can கொள்ளுவார், understand what is good. எது தீமை என்று
நன்கு அறிந்து You can கொள்ளுவார். understand what is bad. அது முயற்சி செய்யுமா, It will அது practice. பயிற்சி எடுக்குமா, It will take practice. அது ஞானமுடையதாம், It is wisdom. அது முதிர் வயது உள்ளவர்களுக்கே தகும் It என்றார். will suit for the matured people. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. 49 வருடங்களுக்கு மேலாக ஓடுகிறேன், சாதா ஓடவில்லை. More than 49 years I'm running means it's not ordinary. அவர் எனக்கு சொல்லுகிறபடி ஓடுகிறவன் நான். I am running according to the guidance of God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. நான் சொல்லவில்லை. I am not says. எபிரேயர் புஸ்தகம் 5:14 Hebrews கூறுகின்றன, chapter 5 verse 16. பலமான ஆகாரம் என்று சொன்ன. Strong dose. எந்த மனிதன் பலமான ஆகாரத்தை புசிக்கிறானோ அவன் பலமுள்ளவனாய் He இருப்பான். who eat strong food, they will be strong. அது பலமாய் விருத்தி அடைந்தது. So mightily grew the word of God. இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது Before you leave this place, உனக்கு விரோதமாய் இருந்த 50,000 வெள்ளி காசு மந்திரம் எரியும். witchcraft will be cut off on this year. உனக்கு விரோதமாய் இருந்த சத்துரு எரிவான். Devil will be cut off on the earth. உன்னை எவனாலும் இனி மேற்கொள்ள முடியாது. No one can prevail you. சவாலிட்டு சொல்றேன், Challenging you. சவாலிட்டு சொல்லுகிறேன். Challenging you. ஏபி சபை மக்களே, Oh, child of கர்த்தராகிய இயேசு நாமத்தில் கட்டளையிட்டு சொல்லுகிறேன், I'm commanding in the name of உங்களுக்கு Jesus. விரோதமாய் ஆலோசனை பண்ணி உங்களிடத்தில் தேவையில்லாத பேசுகிறவனுடைய முடிவு பரிதாபம். No counsel, no weapon shall prosper before you. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. சிஸ்டர், பிரதரை பார்த்து சொல்லுங்க, பிரதர், Brother, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் against you, எந்த ஆயுதமும் no வாய்க்காது. weapon shall prosper. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. எத்தனை கிருபை உள்ள What a வார்த்தைகள். merciful word. வேதம் அதைத்தான் That's சொல்லுகிறது. what the Bible says. என் அருமையான மகனை மகளே, Son and daughter in Christ. நம்முடைய தேவன் யாருன்னு நினைக்கிறீர்கள்? Do you know about our God? எல்லாரும் சொல்றாங்க அவர் இஸ்ரவேலின் தேவன், They said he's the God of Israel. இஸ்ரவேலின் கர்த்தர். God of Israel. அவருக்கு மற்றொரு பெயர் There இருக்கிறது, is another name. அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்று. Victorious of Israel. அல்லேலூயா, praise the Lord. Praise the Lord. நம்முடைய ஆண்டவர் யாரு? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். இஸ்ரவேலின் ஜெயபலம். ஜெய பலவீனமானவரா ஜெயபலமானவரா? ஜெயபலமானவர். ஜெயபலமானவர். ரெண்டு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். ஹalleluya. Praise the Lord. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, Victorious of Israel never says தான் lies. சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. He doesn't bother about மனம் anything. மாறுகிறதற்கு ஒரு மனுஷன் கூட He is கிடையாது. not a man to change in கையை mind. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? Who is our God, sir? ஜெயபலமானவர். Victorious of Israel. எப்படிப்பட்டவருங்க? Who is he? ஜெயபலமானவர். Victorious of 1 Israel. சாமுவேல் 15:29 கூறுகின்றன, 15 verses என் 29. அன்பு மகனை மகளே, Son and daughter of அதைத்தான் அங்கே வசனம் சொல்லுகிறது. That's what the word of God says. அந்த இடத்திலே, In that place, அந்த எபேசு பட்டணத்திலே, in the church, ஒரு பக்கம் யூதர்கள், once the Jewish, மற்றொரு பக்கம் கிரேக்கர்கள், and the Greeks, மற்றொரு பக்கம் மாயவித்தக்காரர்கள், and these men, அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய வார்த்தை பலமாய் கிரியை செய்தது. among them so muchly grew the word of God and prevailed. நம்முடைய வாழ்க்கையில தேவன் பலமாக கிரியை செய்யும்படி தன்னை ஆயத்தப்படுத்தி The வைத்திருக்கிறார். Lord prepare himself to do mighty in our life. நாம் 2 நினைவோடு கூட வாழுகிறோம். But we are holding him to an தனக்கென்று ஒரு வழியை ஆயத்தப்படுத்த prepare a நினைக்கிறோம். way for அது ourselves. முடிவிலே தொத்தடைந்து விடும், End is bad. மண் சரிந்து விழுந்து விடும். End is fail. கர்த்தருடைய வழி மட்டுமே But அடைக்கப்படாதுங்க. the way of the Lord will be give success. கர்த்தருடைய வழி ஒரு நாள் Way அடையாதுங்க. of the Lord will be success. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் அதனால தான் சொன்னார், So the Lord said, I am the way, நானே வழி என்று I சொன்னார். am the way. நானே வழி. அவ்வளவுதான், That's all. நான் தான் வழி என்னார். I am the way. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. நம்ம அப்படியே நான் வழி நினைக்கிறோம், We think that we are the way. இது ஏன் வழி நினைக்கிறோம். Oh, this is my way. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. கர்த்தருடைய வழி என்கிறது மகிமைக்குரியது. The way of God means it is glorious. என் அன்பு மகனே மகளே, Son of God. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கிதியோனை சந்தித்தார். Visitation of Jesus came to the life of Gideon. கர்த்தருடைய தூதனானவர் தான் கிறிஸ்து இயேசு. Angel of God means Christ. நியாயாதிபதிகள் 6:12 சொல்லு, கர்த்தருடைய தூதனானவர் அவனை சந்தித்தார். Judges chapter 6 verses 12 says the visitation of angel of சந்தித்து God. விட்டு அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே And என்றார். he said, mighty man. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Praise be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அங்கே ஆரம்பித்து ஒரு பெரிய டிஸ்கஸ் நடக்கிறது. There are many conversations. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் சொன்னார், And the Lord said, என்ன சொன்ன தெரியுமா? What does he say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவன் கிதியோனை பார்த்து சொன்னார், the Lord said to Gideon, கிதியோன், Gideon, உனக்கு இருக்கிற பலத்தோடே போய் என்றார். go the strength which you have. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Praise God. நியாயாதிபதிகள் 6:14 சொல்லுகிறது, 14th கிதியோனை பார்த்து தேவன் சொன்ன, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடே போ, மீதியானருடைய கையில் இருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பேன், அந்த மீதியானர் உன் கரத்தில் கொடுப்பேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். Go the strength which you have. I am the Lord, he who send you.
I will hand கையங்களை over your enemies under your hand. கையை தட்டி அப்பா குரலையா சொல்லுங்க. Praise be to God. உனக்கு ஒரு பலன் கொடுத்திருக்கிறார், அதை நீ மறந்து விடுகிறாய். You are forgetting. உனக்கு இருக்கிற பலன் தான் பரிசுத்த ஆவியானவர். Strength is the Holy Ghost. ஹalleluya. Praise God. பரிசுத்த ஆவி உங்களில் வரும் பொழுது When the Spirit of God நீங்கள் comes, பலனடைந்த யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். you get strength and you will be witness for the whole world. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? கிதியோன், Gideon, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்றார். go in this mighty strength. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் மீதியானுடைய கையிலிருந்து நீங்களாக்கி ரட்சிப்பேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். you will save the people from Midianians because I the Lord who send you. நேரடியாக கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Directly the Lord spoke. இன்றைக்கு உன்னோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord is speaking to you. பரிசுத்த ஆவியாய் இருக்கும் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Holy Ghost is speaking to இன்றைக்கு you. செய்தி கேட்க வந்திருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், உங்களை திரும்ப வீட்டுக்கு அனுப்புகிறவர் நான் அல்லவா. The Lord who says one who come to hear the word of God, go peace because the Lord he who send you. நீ இருக்கிற பலத்தோடே போ. Go in this strength. உனக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார். He gave us strength. இயேசு என்னும் திருநாமத்தில். The name of Jesus Christ. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. அல்லேலூயா. Hallelujah. உம்முடைய நாமத்தில் ஒரு மதலை தாண்டுவேன். In your name I can overcome உம்முடைய the நாமத்தில் world. ஒரு சேனை கடப்பேன். I overcome the host. எப்படி தாண்ட முடியும்? How to overpower? கர்த்தருடைய பலன் உனக்கு இருந்தால். You will have the strength of the Lord. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. பலத்த கைகளை தட்டி. Lovely. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, So the Bible says. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் அங்கே விருத்தி அடைந்தது. The word of God grew up எப்படி விருத்தி அடைந்தது? How it grew up. பலமாய் விருத்தி அடைந்தது, so mightily மேற்கொண்டது. and prevailed. அதனாலே அங்கே அத்தனை மந்திர புஸ்தகத்தை எரித்தார்கள். So they destroy all the evil works. இன்றைக்கு நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிற வார்த்தை Let அதுதான். me say today, உன்னோடு கூட ஒருவர் இருக்கிறார் உன்னை பலமாய் a நடத்த. person is with you to strengthen you. வேத வசனத்தை சற்று கவனித்து Look at the பாருங்கள். word of the Lord. அதனால தான் பவுல் சொன்னார், So Paul the apostle 2 said, தீமோத்தேயு 1:7 2 Timothy தேவன் நமக்கு பயம் என்கிற ஒரு ஆவியை கொடுக்கவே இல்லையா. he never gives the spirit of fear in our life. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Praise be to God. என்ன விசுவாச கைத்தட்டு. Hallelujah. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் He never gives the spirit of fear. பலமும் Strong அன்பும் love தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். and a sober mind spirit. முதலாவது அந்த ஆவி நம்ம என்ன செய்கிறது? First of all, the work of நம்மை spirit பலவானாய் மாற்றுகிறது. make you strong. இரண்டாவது ஆவி என்ன செய்கிறது? Secondly, பலவீனத்தில் கடக்கிறவனை அன்பு காட்டி தூக்குகிறது. give favor to uplift the weak. மூன்றாவது அந்த ஆவி என்ன செய்கிறது? Thirdly, நல்லவனா கெட்டவனா தெளிந்த புத்தியை கொடுக்கிறது. giving knowledge to understanding mind. Praise the Lord. Praise God. கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. ஹalleluya. Hallelujah. உனக்கு கொடுத்திருக்கிற ஆவி அதுதான். That's the spirit you receive. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. He never ever gave the spirit of fear in our life. அநேகர் பயப்படுகிறார்கள். Many are ஐயோ under இது the fear. எப்படி நடக்கும்? Oh, what will happen? பயப்படாத சிறுமந்தையே, Do not be நான் உன்னை fearful. மீட்டுக் கொண்டேன், I have redeemed உன்னை you. பெயர் சொல்ல அழைத்தேன், I have called you by name. நீ என்னுடையவன் என்று You சொன்னார். are mine. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் Keep it one கொள்ளுங்கள். thing in your mind. எத்தனை மாயை இருந்தாலும் அது எரியும். Evil will be cut off. கையை தட்டி அப்பாவுக்கு Hallelujah. ஹalleluya. Praise God. சில வார்த்தை சிலர் குத்தும், Some word will pricking their heart. சில வார்த்தை சிலரை மனம் திரும்ப பண்ணும், Some will give repentance. சிலரை பரிசுத்தப்படுத்தும், Make you holy சிலரை to somebody. அந்த வார்த்தை காயப்படுத்தும். It will make you wound. காயப்படுகிறது நினைக்காதீங்க, Don't think that. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். It is two-edged sword. அது காயத்தின் சீலை ஊனை குத்தி பிதிக்கி எடுத்து உன்னை சுகமாக்கி It விடும். will clean your wound and heal the wound. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அங்கே விருத்தி அடைந்தது. So mightily the word of பலமாய். God grew up. Mightily. என் அருமையான மகனே மகளே, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look பாருங்கள். at the Bible. அதைத்தான் 2 தீமோத்தேயு 1:7 சொன்னார். 2 Timothy chapter 1 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே The கொடுத்திருக்கிறார். Lord did not give the spirit of fear, but He gave a strong and mighty, sober mind spirit. பலம் வந்த உடனே மரியாதைத்தனமா நடக்க கூடாது. When the strength comes, don't அன்பா boast. நடக்கணும். Be kindful. பலம் வந்த பிறகு When the strength comes, தெளிவா இருக்கணும். be sober minded. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. தெளிவு இல்லைன்னா நீ விழுந்துருவே. If you don't have sober தெளிவு இல்லைன்னா mind, பிசாசு உன்னை தட்டிடுவான். don't have sober mind, இன்றைக்கு demon- தீர்க்க தரிசனமா சொல்றேன், Say the prophecy. என் ஆண்டவர் சிங்காசனத்து ஓடி வருகிற ஜீவ தண்ணீர் தெளிவுள்ள தண்ணீராய் இருக்கிறது. The water cometh from the throne of the Lord is
clear. என் அன்பு தெய்வ ஜனமே, Children of God. ஒரு நாள் தெளிலால் என்னும் ஒரு மனுஷி Delilah ஒரு தேவனுடைய மனுஷனை சந்தித்தாள். met a man of God. தேவன் அவனை பிறக்கும் பொழுது பரிசுத்தவானாய் பிறப்பினார். On the day of birth he was a saint. அவனுடைய பலத்தை முடியிலே வைத்திருந்தார். His strength is on his அவன் hand. எவன் வந்தாலும் அடிச்சு கொன்றுவான். Simply he overpower anybody. அவனை கத்தனங்களை இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்காக அவனை உருவாக்கியிருந்தார். The Lord made him to save the people of Israel from the hands of evilness. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, Beloved. ஆனால் பெலிஸ்தர்களால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. Philistine cannot prevail. அப்பொழுது அவன் ஒரு வீட்டில் சிநேகிதம் வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டார்கள். This Philistine know about him. அது யார் என்று அறிந்து கொண்டார்கள். They knew அந்த பட்டணத்தை வாழ்கிற ஒரு மனுஷி என்று அறிந்து கொண்டார்கள். living in the அவள் தொழிலையும் அறிந்து கொண்டார்கள். He knew about the அவர் மிகவும் அழகானவள் என்று அறிந்து கொண்டார்கள். She is beautiful. அவள் ஒரு நடனக்காரி என்று அறிந்து கொண்டார்கள். She is a dancer. அந்த இடத்தில் அவன் சிம்சோன் போய் வருகிறான் என்று அறிந்து கொண்டார்கள். Samson used to go to that அந்த place. நேரத்தில் நடந்தது என்ன? What happened? தெலிலாலை சந்தித்தார்கள். This Philistine come to Delilah. அவனை பார்த்து சொன்னார்கள், And they said to தெலிலால், Delilah. இவன் யூதன். He was a Jewish தெலிலால், man. Delilah. இவன் கர்த்தருடைய He was மனுஷன். a man of God. இவன் மற்றொரு மனிதன். He was from another ஆனால் place, but இவனை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. no one can control இவனை him. ஜெயிக்க முடியவில்லை. No one can prevail. இவனுடைய பலன் எங்க இருக்கிறது என்று சொல்லி நீ விசாரிப்பாயாக என்றார்கள். You should inquire about his strength. ஆனால் பாருங்கள், Look at him. ஒவ்வொருவரும் சொல்லுகிறார்கள். Everyone said, ஒவ்வொருவர் என்ன சொல்லுகிறார்கள்? What are they saying? 1100 வெள்ளி காசு கொடுக்கிறோம் என்றார்கள். 8,100 silver pieces. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அங்க 50,000 வெள்ளி காசு எரியுது, இந்த 1000 வெள்ளி காசு ஏமாத்திரமடா. 50,000 silver coin wasted means 1100 வெள்ளி காசு ஒவ்வொருவரும் கொடுக்கிறேன்னு சொன்னார்கள். everybody willing to give silver pieces of அங்க 1,000. எத்தனை பேர் வந்தான்னு எனக்கு தெரியாது. I don't know how many people ஒவ்வொருவரும் கொடுக்கிறேன்னு சொல்லி இருந்தார்கள். Everybody said, I'll give you. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் Judges 16, 5-6 அதை பின்வருமாறு விளக்குகிறது. 5 and 6. அப்பொழுது அவள் அவனை பார்த்து கேட்டாள், Then she உன் said, பலன் எங்கே இருந்து வருகிறது என்றாள். where does your உன்னை strength? எப்படி அடக்க முடியும் என்றாள். How to control அப்போது you? உன் பச்சை மட்டையை குறித்து சில பொய்களை சொல்லி காலத்தை ஓட்டினான். And he said many riddles to her. ஆனால் நடந்தது என்ன? What happened? நாட்கள் ஓடியது. The days passed. அவனுடைய இருதயம் அவள் மேல் மயங்கி விட்டது. Because he fell on love. பாவத்தின் மேல் மயங்கி விட்டது. Get into sin. தன் மடியிலே படுக்க வைத்திருந்தாள். Rested on her lap. உன் பலன் எங்கே இருந்து வருகிறது என்று Where கேட்டாள். does your strength உன் come? பலன் எப்படி வருகிறது என்று கேட்டாள். strength is அதற்கு coming? அவன் சொன்னான், He said, என்னுடைய தலைமுடி 7 ஜடையாக பின்னி மொட்டை அடித்தால் என் பலன் போய்விடும் என்றார். If you shave my 7 locks of head, என் அருமையான my strength- கர்த்தருடைய பிள்ளையே, Beloved, என் பலன் போய்விடும் என்றார். my strength will be go on. 7 ஜடையாக பின்னி, There is a 7 ஜடையாக பின்னி 7 locks. இந்த உலகத்தை தம்முடைய பலமுள்ள வார்த்தையினாலே 7 நாளிலே சிருஷ்டித்த தேவன். The Lord who created the world in 7 days. ஹalleluya. It is mighty. 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்த On தேவன். the 3rd day he took rest. என் அருமையான மகனே மகளே, Beloved, இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். the word of the Lord. இந்த பலத்தை அவள் அறிந்து கொண்டாள். He knew that வந்தார்கள், they came. அவனை கட்டினார்கள், They bound him. அவனுடைய 7 சடையை மொட்டடித்தார்கள். Shave his அவள் hand. கத்தினாள், He cried. சிம்சோன் Samson. வந்து விட்டார் என்று சொன்னாள். Philistine has came. அவனால் எழுந்த He முடியவில்லை. cannot. அவன் பலன் அவனை விட்டு போய்விட்டது. Because the strength அவனுடைய பலன் அவனை விட்டு போய்விட்டது. depart from him. ஒரே கொண்டாட்டம், They are joy. ஒரே They கொண்டாட்டம். are so happy. அவனை 2 தூணில் வைத்து கட்டினார்கள். They bound him on a pillar. கண்ணை பிடுங்கினார்கள். Pluck the hair. பிசாசு நாமத்தை சொன்னார்கள். They said the name of the evil. நம்முடைய தேவன் ஜெயித்து விட்டு நம்முடைய தெய்வம் அவனை கொடுத்து விட்டார் என்று சொன்னார்கள். Our God overcome this Samson. என் அருமையான மகனே மகளே, Beloved, ஒரு மனதில் ஒரு காரியத்தை வைத்துக் keep கொள்ளுங்கள். it on thing in your mind. எல்லாவற்றையும் எல்லாரிடம் சொல்லிவிடாதீர்கள். Don't share your secrets. உங்கள் ரகசியங்கள் உங்களுக்கும் இருக்கும் வரை அது பலனாய் இருக்கும். If you keep your secrets, it will be your நீ strength. நல்ல எண்ணத்தோடு சொல்லிடுவே. You may say with good என் name. ஆசீர்வாதம் எனக்கு இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லுவே. You may say about your blessings. அப்படித்தான் இஸ்ரவேலின் ராஜா சொன்னான். Same as the king of Israel said. யார் பாபிலோன் மன்னனுக்கு To the Babylonian அவன் king. வந்து பார்த்தான் இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்தை. He saw the miracles and திடீரென்று இரவோட இரவா படையெடுத்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்தார். immediately came and he உன்னுடைய destroyed. ஆசீர்வாதத்தை நீ மற்றவர்களுக்கு சொல்லாமல் கர்த்தருக்கு முன்பு நிற்பாயானால் நீ பலமுள்ள புத்திசாலி. If you not share your blessing to others, you are the mighty man. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Glory be to God. பலத்த கைகளை தட்டி. Let's all clap. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, மற்றவர்களை பார்த்து சூடு போட்டுக்காதீங்க. Don't see others. மற்றவங்க அப்படி வாழ்றான்னு எண்ணாதீங்க. Don't jealous about others. வேதம் சொல்லுகிற தரித்திரம் உனக்கு வேண்டாம், You don't want poverty. ஐஸ்வர்யம் உனக்கு You don't வேண்டாம். want riches. தரித்திரம் வந்தா 4 பேர் உன்னை கிண்டல் பண்ணுவாங்க. If poverty comes, people will mock you. ஐஸ்வர்யம் வந்தா உனக்கு தூக்கமே வராது. Richness comes, you will not என் be பணம் sleep. என் பணம் ராத்திரில எழுந்து போய் பணத்தை புட்டியே பாப்ப. You will always count your money. ஆனால் உன் படி உனக்கு அளந்து கொடுத்தா போதும், சந்தோஷமா If இருப்ப. the Lord provide your wages, it's enough. ஹalleluya. Praise God. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Glory be to God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, என் படி எனக்கு வேணும். என் படி எனக்கு
உன் படி உனக்கு கொடுத்தா நீ சந்தோஷமா இருப்ப. That is enough in our life. இல்லனா நீ ராத்திரி ஒவ்வொரு ஊடா ஓடி பைக்கு கொண்டிருக்கும். You will run hither and there. சகோதரனே சகோதரியே, Brothers and sisters, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். the Spirit of God இந்த நாள் உனக்கு ஒரு மனம் திரும்புதல் நாள். is the day of repentance. இந்த நாள் உனக்கு ஒரு ரட்சிப்பின் நாள். The day of salvation. இந்த நாள் உனக்கு ஒரு பாவ மன்னிப்பின் நாள். இந்த நாள் உனக்கு பலமுள்ள நாள். It's a mighty day for you. உன்னுடைய மந்திரங்கள் எரிகிற நாள். Witchcraft will be broken. கைகளை தட்டி தேவனுக்கு வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி. How awesome he is. என் அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and sisters, இன்றைக்கு ஒரு தீர்மானம் take a எடுங்கள். decision today. என் அன்பு சகோதரனே, Brethren, நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் Judges 16, 17 முதல் 19 சொல்லுகின்றது. 17 onwards. அவன் மிகவும் நொறுக்கப்பட்டான். He was greatly அவனை oppressed, தூணிலே கட்டிவிட்டார்கள். bound in a pillar. ஆனால் But கடைசியாக ஒன்றை அவன் செய்தான். finally he did one thing. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். Read Judges 16 அதிகாரம் 16 chapter 20 முதல் 20. வாசிக்க, 28 முதல் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சிம்சோன் அப்பொழுது சிம்சோன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நல்ல கவனிங்க, 2 கண்ணும் போயிடுச்சு. He lost his eyes. நல்ல கவனிங்க, கட்டி இருக்கிறாங்க தூண்ல. He was bounded on a pillar. பல்லாயிரக்கணக்கானோர் அந்த மண்டபத்தில் கூடியிருக்கிறார்கள். Hundreds of people gathered up. எல்லாரும் கொம்மாலம் போட்டுக்கிட்டு இருக்கிறார்கள். They are overjoyed. அந்த நேரத்தில் சிம்சோன் கர்த்தரை நோக்கி And கூப்பிட்டு, he cried unto God. கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக நான் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி கையை தட்டி ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். Let me say the prophecy. சிம்சோன் கூப்பிட்டு ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த கூக்குரலின்படியே அவன் மண்டையில முடி முளைத்தது. கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை அவன் மேல் வந்தது. அவன் பலமாய் சாய்த்தான். உயிரோடு இருந்த நாளை விட அவன் மரிக்கும் போது அத்தனை பேரை கொன்றான். நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், நீ மரிக்க மாட்டே, உன் சத்துரு செத்தான். Hallelujah. You will not be die, but your adversaries will be die. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே. தேவனுடைய வல்லமை என்பது சாதாரணதல்ல. Power of God is not ordinary. இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது Before you leave this place, நீ பலமாய் போகணும். you are a mighty man. நீ பலமாய் You are a போகணும். mighty woman. செத்து போன கற்பப்பை உயிரடையும். Even dried womb will be செத்து get போன life. அவையும் உயிரடையும். Dry womb will be get life. பலவீனப்பட்ட எலும்பு பலனடையும். Weak strength will be சோர்ந்து strengthened. போன அவையும் ஜெயம் பெறும். Tired will be strong. ஜெய பலமானவர் உன்னோடு இருப்பார். Victorious will be with you. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடையும். The word of God will அது grow. மேற்கொள்ளும். It will prevail. பலமாய் மேற்கொள்ளும். Mightily prevail. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு சத்தமாய் வரலையா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. என் அன்பு மகனை மகன், Son and daughter in Christ. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவன் 2 தூணையும் சாய்த்தான். he hold the pillars. எல்லாரும் செத்து மடிந்தார்கள். Everyone died. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் Let me say சொல்லுகிறேன், the prophecy. உங்களுக்கு விரோதமாய் இருந்தவன் இல்லை. Your adversaries will be cut off on this earth. இல்லவே இல்லை, No more. இல்லவே இல்லை. No more. நான் மனதார I சொல்லுகிறேன். believe. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in இந்த Christ. வார்த்தைகளை சற்று கவனித்து Look பாருங்கள். at these verses of God. பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது. What a powerful word. பவுலின் கைகளின் மூலமாய் தேவன் விசேஷித்த அற்புதங்களை Through the செய்தருளினார். hands of Paul, the Lord performed mighty wonders. மந்திரவாதி எல்லாம் மனம் திரும்பும்படி செய்தான். Even these black magic people, இன்றைக்கு பக்கத்துல கை கொடுத்த கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். the Lord will strengthen me. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. தனி மனிதனாக மோசே எத்தியோப்பியை ஜெயம் எடுத்தான். Individually, Moses overpowered the Ethiopians. எகிப்தியை எதிர்த்தான். He resisted the Egyptians. ஆனால் அவனிடத்தில் தேவன் இருந்தார். But the Lord was with him. அவனிடத்தில் வல்லமை இருந்தது. The power of God was with அந்த him. வல்லமை குறித்து அவன் மேன்மைப்படுத்தவில்லை. He never boasts about the அவன் power. சொன்னான், He said, கர்த்தர் என் பலனும் என் கீதமானவர் the என்றார். Lord is my strength and my song. Hallelujah. Hallelujah. God is my strength. கர்த்தர் என் பலன். Hallelujah. Hallelujah. தன்னிடத்தில் இருக்கிற கோலை வைத்தவன் சொல்லவில்லை. He never boasts his. தன்னிடத்தில் இருக்கிற காரியத்தை அவன் He சொல்லவில்லை. never exposed his things. கர்த்தர் The என் Lord பலன் என்றார். is my strength. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். be to God. கர்த்தர் என் பலன், The Lord is my strength. என் கீதமானவர் என்றார். He is my new யாத்திராகம் 15:2 வாசித்து பாருங்கள். 15 verses 2. சங்கீதம் 118 அதிகாரம் 14 வாசித்து பாருங்கள். 118 verses கர்த்தர் என் பலன் என்று சொன்னார். The Lord is my கர்த்தர் என் கோட்டை என்று The Lord சொன்னார். is my rock. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அதனால தான் ஆபோக்கு தீர்க்கதரிசி சொன்னான், கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன். The Lord
God is my strength. கரங்களை தட்டி தேவனுக்கு முன்னாலேயே சொல்லுங்களே. Exalt the Lord. யாவரும் இந்த வசனத்தை எடுத்து எழுந்து Take நிற்போமாக. the promise and stand. ஆபக்குயின் புஸ்தகம் Habakkuk 3ஆம் அதிகாரம் chapter 3 19 எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்கலாம். 19th verses. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். look at the word of the Lord. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வாசிப்போமா? 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அப்படியே பைபிளை கீழ வச்சிரு. Place down your Bible. ஆண்டவராகிய கர்த்தர் உன்னுடைய பலன். The Lord God is your strength. விசுவாசிக்கிறியா? Do you believe? விசுவாசிக்கிறியா? Do you believe? நம்பறியா? Believe. அப்ப ஒண்ணே ஒண்ணு செய்ய போறீங்க. Have to do one thing. இந்த இடத்தை விட்டு நீ புறப்படும் பொழுது When you leave this place, பலவீனமாய் செல்லக்கூடாது. not going with weakness. அப்படி ரெண்டு கையை உயர்த்திக்கணும். அன்றைக்கு சிம்சோன் மேல் இறங்கின அதே The ஆவியானவர், same spirit who came upon Samson, பவுலை பலப்படுத்தின அதே the same ஆவியானவர், spirit those who strengthened Paul, மோசேயை வழிநடத்தின அதே the same ஆவியானவர் spirit those who guided இன்றைக்கு உங்களுக்கு Moses, வழிநடத்துவார். he will lead you. ரெண்டு கையை உயர்த்திக் கொண்டு Let us all lift up. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் உன்மேல் May வருவார். the spirit of God come mightily. நீ விசுவாசித்தா போதும், If you believe, it's நீ enough. நம்பினா போதும். Just believe. கர்த்தரே அவனை கடிந்து The கொள்ளுவார். Lord will rebuke the Satan. கர்த்தரே அவன் கிரியைகளை கடிந்து The Lord will கொள்ளுவார். rebuke his deeds. கர்த்தரே அவன் காரியத்தை The அழிப்பார். Lord will destroy his அவனுக்கு deeds. யாரெல்லாம் உதவியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அழிவார்கள். Helpers also will be cut இந்த off. கர்த்தர் உன்னை பலப்படுத்தி The அனுப்ப Lord will போகிறார். strengthen you and send you. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. Lift up your both hands. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். யாரும் புஸ்தகம் எடுக்க வேண்டாம். Judges chapter 14. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்க நாம் கேட்கலாம். அவன் தாயும் தம் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர், அவன் திம்னாத்து ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த பொழுது, இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், அவன் தன் கையிலே ஒன்றும் இல்லாததினால் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்தது போல அதை கிழித்து போட்டான். கைகளை உயர்த்தினவர்களாக, இதோ இந்த ஆவியானவர் தான் உன்னை பலப்படுத்த வேண்டும், உன்னுடைய மந்திர புஸ்தகங்களை எரிக்க வேண்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவனாய் கர்த்தர் பலப்பட்டது மேற்கொண்டதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பலமான ஆண்டவரே, என் தேவனாய் கர்த்தர் அந்த ஆகாரத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே ஆண்டவரே, அப்பா சிம்சோன் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு வீசை ஆண்டவரே என்று சொன்னது போல் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே ஒரு வீசை உம்முடைய பலமான ஆண்டவரே பலத்தினாலே ஆண்டவரே இறங்கி ராஜா ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அத்தனை சத்துரு அதிகாரிகளாக செய்யப்படுகிற மந்திரங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசு சுவாமி இப்பொழுது ஆண்டவரே இப்பொழுது எரிகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய பலன் ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்காக வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தரே. எங்கள் பலன் ராஜா ஆண்டவரே, அந்த பலத்தை கொண்டு நாங்கள் ஆண்டவரே புறப்படுகிறோம் ஆண்டவரே. எலியா 40 நாள் ஆண்டவரே நீ கொடுத்ததை புசித்து குடித்து ஆண்டவரே பலன் கொண்டு ஆண்டவரே 40 நாள் நடந்தது போல ராஜா ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே கிதியோனை பார்த்து சொன்னீர் ஆண்டவரே, இந்த பலத்தோட போ என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. ஆண்டவரே கர்த்தருடைய மகா பலத்தோட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய பலனை பெற்றுக் கொண்டவராக ஆண்டவரே அப்பா பிதாவே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்த பலத்தை ஆண்டவரே உம்முடைய பலத்தை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே பயமுள்ள ஆவியை கொடாதபடி ஆண்டவரே பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பலத்தோடு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வருகை வர வரைக்கும் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஒரு பெரும் ஜெயம் உனக்கு உண்டு. உனக்கு ஒரு பெரும் ஜெயம் உண்டு. ஈஸ்வரபலின் ஜெயபலமானவரே, என் மக்களை ஆசீர்வதிக்கிறேன், பலமாய் ஆசீர்வதிக்கிறேன். ஒருவர் கூட வெட்கத்தோடு திரும்பக்கூடாது. இவர்கள் பலப்பட்டவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இவர்களை வழி நடத்தும் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமென்.